Hello students, 8th Maths ka நம்ம ஆஃபலி எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். VL கிளாஸஸில் அந்த சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ சேனல் பிளாக் பண்ணதுனால கல்வி விஜி சேனலில் எந்த வீடியோஸும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து 8th வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 8th வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 8th மேக்ஸில் உங்களுக்கு ஆஃபலி போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் இது ஃபுல்லாக வரும் உங்களுக்கு, சரிங்களா? மெஷர்மெண்ட் செகண்ட் சாப்டரும் ஃபுல்லாக வரும், ஏன்னா ஜூலை மந்த்துக்கான போர்ஷன். அடுத்து தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக அக்டோபர் ஃபுல்லாக வரும். அந்த லாஸ்ட்ல உங்களுக்கு லீனியர் கிராஃப் ஜனவரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அது தவிர்த்து ஆகஸ்ட் அக்டோபர் செப்டம்பர் இது ஃபுல்லாக நமக்கு போர்ஷனில் வந்துடும். அடுத்து லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் செப்டம்பர் ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு, செப்டம்பர் நவம்பர் ஃபுல்லாக வந்துடும். அடுத்து ஜாமெண்ட்ரியில் உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபுல்லாக வந்துடும், அதுக்கடுத்தது டிசம்பர். நெக்ஸ்ட்டு ஜூலை போர்ஷனும் வந்துடும் உங்களுக்கு, நவம்பர் போர்ஷனும் வந்துடும். இந்த ஃபெப்ரவரி போர்ஷன் இருக்கு இல்லையா லாஸ்ட், அது மட்டும் இருக்காது. அதுக்கடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஜனவரி பிப்ரவரி, ஸோ அது கிடையாது. அடுத்து 7th சாப்டர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நவம்பர் வரையும் இருக்குது, ஃபெப்ரவரி போர்ஷன் கிடையாது, சரிங்களா? ஜனவரி பிப்ரவரி தவிர்த்து மற்ற போர்ஷன்ஸ் டிசம்பர் இது எல்லாமே ஜனவரி பிப்ரவரி தவிர்த்து டிசம்பர் வரையும் உள்ள போர்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஆஃபிலிக்கு வருது. இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத ஒவ்வொரு சாப்டரா பார்ப்போம். உங்களுக்கு நான் எப்படி வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம 2024 ஆஃபலியில் இருக்கோமா, 2022 ஆஃபலி 2023 ஆஃபலி இந்த 2 எக்ஸாம்லையும் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் 2024ல என்னென்ன இம்பார்ட்டன்ட்லாம் வர இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு அவங்க மூலயமா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த வருஷம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இதில் நம்ம வந்து எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே பார்க்கணும். ப்ளஸ் ட்ரை தீஸ்லேயும் சில சம்ஸ் வரும், ஸோ அதையுமே கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிள் 1.2 ரெடியூஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், இது உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க, ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது எக்ஸாம்பிள் 1.4 இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட்டு 1.5 இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட்டு 1.6 இம்பார்ட்டன்ட். 1.6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறது டபுள் ஸ்டார் போட்டுக்கோங்க. 1.7ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங், ஸோ கண்டிப்பாக அது கேட்பாங்க. எக்ஸசைஸ்லையும் அதே பேட்டர்னில் சம்ஸ் இருக்குது, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபைண்ட் எ ரேஷனல் நம்பர் பிட்வீன் நம்பர் 1.8 எக்ஸாம்பிள் 1.8 அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரேஷனல் நம்பர் பிட்வீன் வேல்யூ கேட்குறாங்க, இதுவுமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 மார்க்ஸ் பொறுத்தவரை எல்லாமே படிங்க. மேக்ஸில் வந்து நீங்கள் 1 மார்க்ஸில் தான் வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஈஸியாக இருக்கும், ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 6th வந்து எல்லா சம்மே பாருங்கள், இந்த ஒரு சம் அந்த ஒரு சம்னா எடுக்க வேண்டாம், எப்படி வேணால் மாற்றி கேட்பாங்க. அதே மாதிரி இதில் 9th சம் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 10th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக 10th அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் அதை 100% கேட்பாங்க, சரிங்களா? அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.10 இது வெரி இம்பார்ட்டன்ட், ஆட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. 1.11 இம்பார்ட்டன்ட். 1.12 சப்ட்ராக்ட் அப்படின்னா ஒரே பேட்டர்னில் எந்த சம் வேணால் உங்களுக்கு கேட்பாங்க. எவல்வேட்டுனா உங்களுக்கு நீங்கள் மல்டிப்ளை கொடுத்துருந்தாலும் அதை அப்படியே நீங்கள் சம் சால்வ் பண்ணி கிராஸில் இருக்கிறத கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 1.15 டிவைடும் இம்பார்ட்டன்ட், அதாவது ஆடு சப்பு டிவைடு மல்டிப்ளை எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் ட்ரை தீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் -7/3/5 இந்த மாதிரி சம்ஸ்மே வந்து உங்களுக்கு கேட்பாங்க, ஸோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் 1.16 இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1.17மே இம்பார்ட்டன்ட். 1.18 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
1.21 important. Simplify patternல கண்டிப்பா ஒரு சம் கண்டிப்பா 100% கேட்பாங்க. அடுத்து 1 மார்க்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இங்க பாருங்க நான் சொன்னேன் எக்ஸாம்பிள்ல ஃபைண்ட் த சம், சப்ட்ராக்ட், எவாலுவேட், டிவைட். ஸோ இந்த பேட்டர்ன்ல எல்லாத்துலயுமே ஒவ்வொரு சம்ஸ் கண்டிப்பா ஏதாவது ஒரு சம், இந்த 4ல இருந்து ஒரு சம் கண்டிப்பா கேட்பாங்க. 3, 4, 5, 6 இந்த 4ல இருந்து இந்த ஒரு சம் அப்படின்னு ரோமன் லெட்டரை மட்டும் பார்க்காம அந்த பேட்டர்ன்ல எந்த சம் கேட்டாலுமே அட்டன் பண்றதுக்கு தயாரா இருங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா டிவைட் வரையும் நான் சொல்லிட்டேன். அடுத்து ஃபைண்ட் வந்து a plus b divided by a minus b வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் 2 சம்முமே பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சிம்பிளிஃபை கொஸ்டின் நம்பர் 9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்து 1 மார்க்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரை தீஸ்ல நான் சொல்றதை மட்டும் நீங்க பாருங்க, எல்லாமே பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் பார்த்தாவே போதும். எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம்னாவே அதே பேட்டர்ன்லேயே உங்களுக்கு ட்ரை தீஸ்ல இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 5மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6, 4, 5, 6 இந்த 3மே நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இதெல்லாம் நிறைய ஸ்கொயர் ரூட்டை பொறுத்தவரையும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 இருக்கு இல்லையா, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லேருந்து ஒரு சம் கேட்பாங்க, லாங் டிவிஷன்லேருந்து ஒரு சம் கேட்பாங்க. கொஷின் கேட்கும்போது அது லாங் டிவிஷனா ப்ரைம் ஃபேக்டரைசேஷனா அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்மை சால்வ் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1.23 வெரி இம்பார்ட்டன்ட், 1.24ம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸசைஸில் இதே பேட்டர்னில் சம்ஸ் இருக்கும். ஸோ அதே பேட்டர்னில் இருக்க சம்ஸ் எது கேட்டாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். எக்ஸசைஸில் பாருங்கள், ட்ரை தீஸில் இந்த நம்பர் தேவையில்லை, எக்ஸசைஸ் போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ எக்ஸசைஸை பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் கேட்பாங்க, கொஸ்டின் நம்பர் 3 கேட்பாங்க, அதே மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்பாங்க 4th ஒன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 3 ஸ்டார் கொஸ்டின்னா கொஸ்டின் நம்பர் 5ம் 6ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லையும் கேட்பாங்க, லாங் டிவிஷன் மெத்தட்லையும் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேற வழியே இல்லை, 1 மார்க்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. சாப்டர் 1ல நான் சொல்லக்கூடிய சம்ஸ் எல்லாமே பாருங்க, கண்டிப்பாக இதுலேயே வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டிவிஷனில் கொஸ்டின் நம்பர் 6ம் கொஸ்டின் நம்பர் 5 இந்த ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு சம், ஒன்று 5 கேட்பாங்க இல்லை 6 கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு 100% தயவு செஞ்சு அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்ஸில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸில் வந்து 400 இஸ் அ பர்ஃபெக்ட் கியூபான்னு கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 1.32 வெரி இம்பார்ட்டன்ட் அது. அதுக்கடுத்தது எக்ஸாம்பிள் 1.34 இம்பார்ட்டன்ட். அதில் வந்து 2 சப்டிவிஷன் இருக்குது, ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 10 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணும் நீங்கள், அது வந்து சாய்ஸ்லலாம் விட முடியாது. நெக்ஸ்ட் லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் வெரி வெரி ஈஸியான ஒரு எக்ஸசைஸ். இதில் கொடுத்துருக்க இந்த ரூல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. am/an இஸ் ஈக்குவல் டு a பவர் ஆஃப் m-n. இந்த ரூல் தான் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா 1.36 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.37 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் சயின்டிஃபிக் நோட்டேஷன் சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.6ல் பார்த்தீங்கன்னா எவாலுவேட் 100% கேட்பாங்க. அதாவது 3, 4, 5 இருக்கு இல்லையா, இந்த 3 ரோமன் லெட்டர்லேருந்து ஏதாவது ஒரு ரோமன் லெட்டர்லேருந்து ஒரே ஒரு சம் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. அதுக்கடுத்து சிம்பிளிஃபையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சயின்டிஃபிக் நோட்டேஷன்லேருந்து ஒரே ஒரு சம் கேட்பாங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 10 நல்லா பார்த்துக்கோங்க, ஈஸி தான், பார்க்க கஷ்டமாக தெரியும். அதுக்கடுத்து மிஸ்டெலினியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்லையா, அந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 and 3 வெரி இம்பார்ட்டன்ட். மங்களம் கொஸ்டினோ ரவி கொஸ்டினோ அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அ ரூம் கொஸ்டின் நம்பர் 4, அது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ சாப்டர் 1 வந்து டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ சாப்டர் 1ல் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் கண்டிப்பாக வந்து சாப்டர் 2ல் எக்ஸாம்பிள் சம்ஸ் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் 2.1ல இருந்து கண்டிப்பாக ஒரு சம் கேட்பாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள்
2.1 நல்லா பார்த்துக்கோங்க. 2.1 தான் அடிக்கடி கேட்கக்கூடியது. அதே மாதிரி சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டார் கொஸ்டின் நம்பர் 3 வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்படி அது மிஸ் ஆச்சுன்னா கொஸ்டின் நம்பர் 4 கேட்பாங்க. ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. இதுல வந்து எல்லா சம்முமே வந்து கேட்கறது கிடையாது. எப்பயுமே வந்து மேக்ஸிமம் இந்த 3 and 4 தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ ரொம்ப பயந்துக்க வேண்டாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 2.10 வெரி இம்பார்ட்டன்ட். ஷேடட் ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே பேட்டர்னில் எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ்லையுமே கண்டிப்பாக கேட்பாங்க. எக்ஸசைஸ் 2.2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 2 and 3லேருந்து ஒரு சம் கேட்பாங்க, 100% கேட்பாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 7 வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்பாங்க, ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் பாலிகன். ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது பார்க்க கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். 2.3 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ். கொஸ்டின் நம்பர் 5 நல்லா பார்த்துக்கோங்க. யூலர்ஸ் ஃபார்முலா வெரிஃபை பண்ணுறது. அடுத்தது மிஸ்செலேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஹவுஸ் டிராயிங் சம்டைம்ஸ் கேட்பாங்க. குணா சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5ம் கொஸ்டின் நம்பர் 6 கொஸ்டின் நம்பர் 7 5 6 7 இதை நல்லா பாருங்கள். அதே மாதிரி 8ல் யூலர்ஸ் ஃபார்முலா அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நல்லா பார்த்துக்கோங்க. 5 6 7 8 இது 4மே கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நெக்ஸ்ட் அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சம் இருக்கும். ஸோ நான் எதை பார்க்கணும்னு சொல்கிறேனோ அதை மட்டும் கண்டிப்பாக பார்த்தே தீரணும். இதில் வந்து எக்ஸாம்பிள் 3.2 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 3.3 இம்பார்ட்டன்ட். இதில் ட்ரை தீஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். மல்டிப்ளை இருக்கு இல்லையா, இது இந்த பாக்ஸில் இருக்க 4 சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க ட்ரை தீஸ்க்கு. அடுத்து எக்ஸாம்பிள் 3.5 வெரி இம்பார்ட்டன்ட். இதில் ட்ரை தீஸில் மல்டிப்ளை வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.1ல் இந்த பாக்ஸில் வந்து அவ்வளோ சம் கேட்க மாட்டாங்க. ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் கூட கேட்பாங்க. ரொம்ப ஈஸியானது தான், இருந்தாலும் 4 and 5 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடியதெல்லாம் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த கொஷின்ஸும் சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் வரக்கூடியதுக்கு சான்சஸ் இருக்கிறத சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் 3.7 கண்டிப்பாக பார்க்கணும். 3 ஸ்டார் கொஷின், அது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். 3.2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிளிஃபை அண்ட் டிவைட் கொஸ்டின் நம்பர் 4 and 5. கொஸ்டின் நம்பர் 4ல் செகண்ட் சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 5ல் வந்து இந்த 4 சப்டிவிஷனுமே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னாக்கா கொஸ்டின் நம்பர் 5 4 and 5 பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃபார்முலா வெரி வெரி ஐடென்டிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஐடென்டிட்டி உள்ள சம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 3.8 இம்பார்ட்டன்ட், 3.9 இம்பார்ட்டன்ட், 3.10 இம்பார்ட்டன்ட், 3.11மே இம்பார்ட்டன்ட் தான், 3.12 இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நீங்கள் பார்த்தே ஆகணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ஸும் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 3.13 பார்க்கணும். இதெல்லாம் ஐடென்டிட்டி உள்ள சம் கண்டிப்பாக ஒரு சம் கண்டிப்பாக வரும். ஆனால் எல்லாமே வராது, அதுலேருந்து ஒரு சம் தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எக்ஸாம்பிள் 3.14ம் நல்லது பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட், நல்லதுன்னு இல்லை இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.15 இம்பார்ட்டன்ட். குட்டீஸ் நிறைய இருக்கேன்னு பயப்பட வேண்டாம் குட்டீஸ். டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக வந்து ஃபஸ்ட்டு 3 சாப்டர் வரையுமாச்சும் கவர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 3.16 பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.16 வரையும் பாருங்கள். ட்ரை தீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.3ல் எக்ஸ்பேண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த எக்ஸ்பேண்ட்லேருந்து 3 சம்லேருந்து ஏதாவது ஒரு சம்லேருந்து ஒரு சப்டிவிஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 3மே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து சிம்பிளிஃபை அது பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபேக்டரைசைஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபேக்டரைசேஷன் எக்ஸாம்பிள் 3.18 பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.19, எக்ஸாம்பிள் 3.21 பாருங்கள். 3.21 ஃபேக்டரைசேஷன் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். 3.22 இம்பார்ட்டன்ட், 3.23 இம்பார்ட்டன்ட். இது அல்ஜிப்ராவில் பொறுத்தவரையும் எதுவுமே ஒமிட் பண்ண முடியாது. 3.24மே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ட்ரை தீஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5 6 7 8 இது நல்லா பார்த்துக்கோங்க. அந்த சம்ஸ்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.26 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 3.27 இம்பார்ட்டன்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்.
3.4 ஃபேக்டரைசேஷன் டோட்டலாக இதில் இருக்க 4 சம்முமே பார்த்து தான் ஆகணும். இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியே படிக்கவே முடியாது. நான் இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா இதில் இருக்கிறது எது வேணால் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இம்பார்ட்டன்ட் சொல்லி நீங்கள் மற்ற சம் பார்க்கலன்னா கண்டிப்பாக இதை விட்டுருவீங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பாருங்கள், 4 சம்முமே பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மில் காமன் ஃபேக்டர் தான் வெளியே எடுக்கணும். ஸோ அதை கூட பார்க்குறீங்களோ இல்லையோ, கொஷின் நம்பர் 2, 3, 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பாருங்கள். அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸ் அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 3.5 மிஸ்செலேனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து சேலஞ்சிங் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 9th கொஷினும் 10th கொஷினும் நல்லா பார்த்துக்கோங்க. லீனியர் ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி போர்ஷனில் இருக்கு. அடுத்து கிராஃப் பார்த்துக்கோங்க. கிராஃப்லாம் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். கிராஃப் கண்டிப்பாக கேட்பாங்க. கிராஃபில் வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு மெயினாக கிராஃப் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸில் கொடுத்துருக்க கிராஃப் எல்லாமே பாருங்கள். அதை தான் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். வெறும் பிளாட் த பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ட்ரா த கிராஃப்னா x = 5 அப்படின்றத நம்ம ட்ரா பண்ணி காட்டணும். ஸோ ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். லீனியர் கிராஃப் கேட்க மாட்டாங்க. லீனியர் கிராஃப் தான் உங்களுக்கு போர்ஷனில் கிடையாது, லீனியர் ஈக்குவேஷன் போர்ஷனில் இருக்குது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு அக்டோபர் போர்ஷன் தான். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் கண்டிப்பாக பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.30 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 3.31 3.32 இம்பார்ட்டன்ட். இதே டைப்பில் இருக்க எக்ஸசைஸ் சம் பாருங்கள். எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் நம்பர் 4, 5, 6 இந்த 3 சம்மே இம்பார்ட்டன்ட் கொஷின். ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். அதுக்கடுத்தது இந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டு 3.35 வெரி இம்பார்ட்டன்ட். அது நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது மதர் இஸ் 5 times as old as her daughter எக்ஸாம்பிள் 3.37 அது இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.38 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் பேட்டர்ன்லேயே இருக்க எக்ஸசைஸ் சம்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 3 and 4 வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கொஷின் நம்பர் 7 பாருங்கள். கொஷின் நம்பர் 7 வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 9ம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கிராஃப் ஆஸ் யூஷுவல் பார்த்துக்கோங்க. லீனியர் கிராஃப் மட்டும் கிடையாது, சரிங்களா? ஸோ கிராஃபை பொறுத்தவரையும் எல்லா சம்ஸுமே பாருங்கள். கிராஃபில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்ஸ் பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது. ஸோ ஃபெயில் ஆகிடுவோன்னு பயப்பட வேண்டாம். யாருமே கான்ஃபிடென்ட்டாக படிங்க. நம்ம கையில் புக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து பாதி புக்கை மட்டும் நம்ம தயாராகலாம் அப்படின்னு ஒரு மனநிலையில் வந்துட்டு அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ அதை மைண்ட் செட்டப் வச்சுட்டு நம்ம அதை பார்த்தோன்னாவே கண்டிப்பாக நம்மளால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. பயந்தீங்கன்னா தெரிஞ்ச சம்ஸுமே வந்து நீங்கள் விட்டுற மாதிரி ஆகிடும், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4th சாப்டர் ஃபுல்லாகவே இருக்குது உங்களுக்கு லைஃப் மேத்தமெட்டிக்ஸ். லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சம் அப்படின்னு பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் 4.2 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 4.1ம் பார்த்துக்கோங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். 4.3 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4, கொஷின் நம்பர் 7, கொஷின் நம்பர் 8, கொஷின் நம்பர் 9 இந்த 3 சம்லேருந்து ஒரு சம் கேட்டுருவாங்க. அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ராஃபிட் லாஸ். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.6 இம்பார்ட்டன்ட். எல்இடி டிவி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. 4.7 இம்பார்ட்டன்ட், 4.8 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வாட்டர் ஹீட்டருமே கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதையுமே பார்க்கணும். எக்ஸசைஸ் 4.2ல் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 3 and 4 இது நல்லா பாருங்கள். கண்டிப்பாக அது கேட்பாங்க. அதுக்கடுத்தது பில் அமௌண்ட் ரொம்ப ஈஸிமா. ஃபைண்ட் த டோட்டல் பில் அமௌண்ட் டேட்டா கொஷின் நம்பர் 8 வெரி வெரி ஈஸி. கொஷின் நம்பர் 7ம் பாருங்கள், கொஷின் நம்பர் 8ம் பாருங்கள். அதுலேருந்து ஒரு சம் கேட்டுருவாங்க. அதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 10 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபார்முலாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 4.14 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 4.15ம் பாருங்கள். 4.15, 4.18 பாருங்கள்.
அடுத்து 1 மார்க்ஸ் ஃபுல்லாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் நம்பர் 3, 4 நல்லா பாருங்கள். அதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 7, கொஷின் நம்பர் 7ம் கொஷின் நம்பர் 8, கொஷின் நம்பர் 9, 7, 8, 9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வேரியேஷன். காம்பவுண்ட் வேரியேஷன் பார்க்க கஷ்டமாக தெரியும், டைரக்ட் இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 4.19, இந்த 4.19 இல்லை 4.20 இந்த 2 சம்மில் இருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸாம்பிளில். சரிங்களா? அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கூலில் என்ன மெத்தடில் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மெத்தடில் போடுங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறது, கைடில் பார்த்து போடுறதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் போட மாட்டாங்க. மேக்ஸை பொறுத்தவரையும் எப்போயுமே வந்து 2 or 3 டைப்ஸ் மெத்தட் இருக்கும். ஸோ அவங்க என்ன ஃபார்முலா, என்ன டைப் மெத்தட் அவங்க ஸ்கூல் டீச்சர் யூஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும். சரிங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் 4.25 பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2 வெரி இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 2, 3, 4, question number 2, 3 important, question number 6 important, question number 7 important. அதுக்கு அடுத்தது ப்ராக்டிஸ் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2 வெரி இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 6 இம்பார்ட்டன்ட். அடுத்து அமுதா கேன் வீவ் சாரி 18 days, அந்த கொஷின் 7th one இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ 4th சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். 5th சாப்டர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் போர்ஷன், டிசம்பர் போர்ஷன், ஜூலை போர்ஷன், நவம்பர் போர்ஷன் இருக்குது. இதில் ஃபெப்ரவரி இது மட்டும் கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ரெக்டாங்கிள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ஸ்கொயர் தவிர்த்து எல்லாமே இருக்குது. சரிங்களா? எக்ஸாம்பிள் 5.1 இம்பார்ட்டன்ட். 5.1ல் இந்த 3 சப்டிவிஷனுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 5.2 இம்பார்ட்டன்ட், 5.3 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 5.9 இம்பார்ட்டன்ட். ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாவே பயப்படுறீங்க. ஸோ அட்லீஸ்ட் இதில் இருக்க 1 மார்க்ஸ்லாம் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் சம் வரையும் பாருங்கள், மொத்தத்தையும் பார்க்க முடியலனாலும். சரிங்களா? எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 7 இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 9 இம்பார்ட்டன்ட். அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பைத்தாகரஸ் தியரம். பைத்தாகரஸ் தியரமில் ஈஸியாக சம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 5.11 இம்பார்ட்டன்ட், 12மே இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 12. அதே பேட்டர்னில் இருக்க எக்ஸசைஸ் சம்ஸும் கேட்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.17 சென்ட்ராய்டு. In the figure G is the centroid of the triangle XYZ. அது important. அடுத்து find the perimeter of triangle BDG. அது important. Exercise 5.2ல fill in the blanks நல்லா பார்த்துக்கோங்க. True or false பாருங்க. இது வந்து ஈஸியாக இந்த தேர்ட் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜாமெண்ட்ரி பயப்படுறவங்க இந்த தேர்ட் சம் வரையமாச்சும் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இதே பேட்டர்னில் எக்ஸாம்பிள் சம் ஒன்று சொன்னேன் இல்லையா, அதுவும் இது மட்டும் பாருங்க போதும். இதெல்லாம் கூட ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் 1 words நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ப்ராப்ளமில் நீங்கள் வந்து பெரிமீட்டர், ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர், கொஸ்டின் நம்பர் 8 பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குவாட்ரிலேட்டரல், இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஜாமெண்ட்ரி. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எப்பவுமே ஜாமெண்ட்ரி கிராஃப் தான் நமக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். மேக்ஸை பொறுத்த வரையும் 1 மார்க்ஸு, ட்ரூ ஆர் ஃபால்ஸு இதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னாவே போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரெபீசியம். இதுவுமே ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் சம்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஃபுல்லாகவே பாருங்கள். குவாட்ரிலேட்டர்லாம் அதே மாதிரி தான், ஈஸி. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஈஸியாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கஷ்டமே இல்லாத ஒரு சம்ஸ் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்முக்கு
கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக எழுதணும். கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுனா மார்க்ஸ் கொடுப்பாங்க. இல்லை எங்கள் டீச்சர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்கல, நாங்கள் வந்து வெறும் டயக்ராம் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் வேணால் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ரெக்டாங்கிள் போர்ஷனில் கிடையாது இல்லையா? ரெக்டாங்கிளும் ஸ்கொயரும் தான் போர்ஷனில் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜான்வரி பிப்ரவரி போர்ஷனில் இருக்குது. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் பாருங்கள். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்தவரையும் ஜான்வரியும் பிப்ரவரி தான் உங்களுக்கு போர்ஷனே வருது. இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் உங்களுக்கு ஆகஸ்ட்ல இருக்கு, நவம்பர்ல இருக்கா? ஸோ நவம்பர்ல வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வரையும் இருக்கு. கிரிப்டாலஜி, ஷாப்பிங், கம்பேரிசன், பேக்கிங், இது எல்லாமே பிப்ரவரி போர்ஷன். ஸோ நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன், பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங், செட் கேம், மேப் கலரிங், ஃபிபோனசி நம்பர்ஸ், இது வரையும் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இது வரையும் பார்த்துக்கோங்க இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்ல. ஓகேங்களா? இது வரையும் பார்த்துட்டோம்னா நமக்கு போர்ஷன் கவர் ஆயிடும். 7th சாப்டர் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். இது ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். எல்லாருமே வந்து கண்டிப்பா இதுல வந்து நீங்க ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு இதை எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாருமே வந்து ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதுல இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் 7.4 பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 7.1ல கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 6 இம்பார்ட்டன்ட். ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். முடிஞ்சவரை இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பாருங்க. அட்லீஸ்ட் நான் சொல்றதையாச்சும் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7 இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் கொஸ்டின் நம்பர் 10மே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸும் பாருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். நம்ம வீடியோவோட லாஸ்ட் எண்டிங் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட்ல HCF கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், இந்த 3த்துல இருந்து நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து மொத்தம் 4 சப்டிவிஷன் இருக்கு, 4ம் பார்க்கணும். செகண்ட் சம்ல 4 சப்டிவிஷன் இருக்கு, 4ம் பார்க்கணும். தேர்ட் சப்டிவிஷன்ல 2 சம் இருக்கு, 2ம் பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஃபோர்த் சம் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு சம் 100% கேட்பாங்க. ஸோ கிரிப்டாலஜிலாம் உங்களுக்கு போர்ஷனில் கிடையாது, அது வந்து ஜான்வரி மந்த் போர்ஷன். ஸோ ஆஃபலிக்கான போர்ஷனில் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முழுக்க ஆஃபலி எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸில் வரக்கூடியதும், ட்ரை தீஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லியிருக்கேன். 2022-23 ஆஃபலி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸும் 24ல் கேட்க இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.